ஹாய் ஃபெலாஸ், என் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி ஆலு பரோட்டா பொட்டேட்டோ ஸ்டஃப் பண்ணி ஒரு சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவுக்கு இங்கே நான் 2.5 கப் சப்பாத்தி மாவு எடுத்திருக்கேன். ஆசீர்வாத் சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சப்பாத்தி மாவு வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பிசைகிறீங்களோ அதை பொறுத்து தான் சப்பாத்தி சாஃப்டாக வர்றது இருக்குது. 2.5 கப் சப்பாத்தி மாவு யூஸ் பண்ணுறேன். இங்கே நான் நார்மலாக டேப் வாட்டர் யூஸ் பண்ணி தான் பிசைய போகிறேன். வார்ம் வாட்டரோ ஹாட் வாட்டரோ எதுவுமே யூஸ் பண்ணல. இதில் 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நார்மல் ரீஃபண்ட் ஆயில் தான். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆயில், சால்ட்டு, மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை எப்போவுமே ஊற்றக்கூடாது, தெளித்து தான் சப்பாத்தி மாவு பிசையணும். ஸோ நான் கையில் எடுத்து தெளித்து மாவு பிசைய போகிறேன். அப்படியே எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி சேர்த்து பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சாதான் மாவு நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப தண்ணி இல்லாமையும் வரும். நல்லா சேர்த்த மாவை நான் பிசைகிற மாதிரி நல்லா ஒரு கட்டவரலை உள்ளே விட்டு ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ஏர் பபிள்ஸ்னால உங்களுக்கு சப்பாத்தி இன்னும் சாஃப்டாகும். அதுக்கப்புறம் உங்கள் 4 விரலை வச்சு அதை நல்லா அமைக்க விடுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி ஈவனாக வர்றதுக்கு நல்லாயிருக்கும். மாவு ஒரு 5 மினிட்ஸ் அது அப்படியே பிசைஞ்சிட்டே இருங்க. பிசைஞ்ச மாவு நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதான் உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருள் பார்க்க போகிறோம். இதில் நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சம் பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். உருளைக்கிழங்கை நல்லா தோலை சீவிட்டு இதில் தோல் சீவி வேக வைங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உரித்து வேக வச்சு பிசைஞ்சிங்கன்னா அது ரொம்ப நல்லா வராது. ஸோ நல்லா தோலை சீவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணுங்கள். சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஒரு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. நிறையா தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் சால்ட் ஆட் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருங்க. 2 விசில் வச்சா போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா பொட்டேட்டோ ரொம்ப மேஷ் ஆயிரும். அப்புறம் இதை நான் கட் பண்ணுறதுக்கு காட்டுறேன்னா ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சப்பாத்தி தேக்கையில் பெருசாக கட் பண்ணிங்கன்னா அது மாவு நிறைய வெளியில் வந்துடும். ஸோ அதனால் பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையுமே ரொம்ப சின்னதாக உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மல்லி இலையில் வந்து காம்பு இல்லாமல் பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் இலை இருக்க மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதே தான் நீங்கள் தேக்கையில் அது வெளியில் வந்துடும். வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு பவுலில் போடுறோம். நல்லா வெந்துருச்சு. 2 விசில் நான் வச்சேன். 2 விசிலே எனக்கு நல்லா வெந்துருச்சு. உங்கள் குக்கர் எப்படி வேகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மேஷர் யூஸ் பண்ணி நான் மேஷ் பண்ண போகிறேன். இந்த மேஷர் கிடச்சிச்சின்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. ரொம்ப நல்லா இருக்கும் மேஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப சாஃப்டாக மேஷ் பண்ணும். பருப்பு எல்லாமே மேஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மேஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் நல்லா வரும் உங்களுக்கு சப்பாத்தி வெளியில் வராமல். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு மிளகாத்தூள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா வேணாம். இது ஆப்ஷனல் தான். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். உப்பு நான் பொட்டேட்டோவில் போட்டனால இதில் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நம்மளோட ஸ்டஃபிங்ஸ். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் எதுவுமே தேட வேண்டியதில்லை. ரொம்ப ஒரு தயிர் சைட் டிஷ் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி மாவை நல்லா ரவுண்டாக தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதில்
நீங்கள் செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங் எடுத்து உள்ளே வைங்க. கொஞ்சமாக ஸ்டஃபிங் வைங்க. கொஞ்சமான ரொம்ப கொஞ்சமாக வைக்க வேணாம், ரொம்ப ஜாஸ்தியாக வைக்க வேணாம். ஒரு ஸ்பூன் வச்சோன்னே கரெக்டாக இருக்கும். அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து சேருங்க. சேர்த்து அதை ஒரு முடிச்சு மாதிரி கட்ட போகிறோம். ஜஸ்ட் அப்படியே நல்லா ஃபோல்ட் பண்ணி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எதை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறீங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு மார்க் கூட போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அதை தான் நம்ம கடைசி தேய்க்கையில் எடுக்கணும் ஃபஸ்ட்டாக. இது வந்து பசங்களுக்காக நான் காரம் இல்லாமல் வெறும் மல்லி இலை மட்டும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது மாதிரி உங்கள் பசங்களுக்கு கொடுக்குறதா நீங்கள் காரம் இல்லாமல் இந்த மாதிரியும் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி அமுக்கி எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எந்த சப்பாத்தி வச்சிங்களோ அதை தேய்க்கையில் நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் அந்த டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிச்சு போட்டிங்களா அந்த சைடு வச்சு தேய்க்கணும். அந்த சைடு வச்சு ஃபஸ்ட்டு ரொம்ப மெதுவாக தேய்ங்க. நல்லா ரோல் பண்ணி தேய்ச்சிட்டு கொஞ்சம் ஃப்ளாட் ஆனதுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பிக்கலாம். கொஞ்சம் வெளியில் வந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்த சைடு திருப்பி நல்லா ரவுண்டாக தேய்ச்சிடுங்க. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு 2-3 சப்பாத்தி தேய்ச்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த பக்கம் முடிச்சு போட்டோமோ அந்த பக்கம் தான் தேய்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் ரொம்ப வெளியில் வராது. உங்களுக்கு ஸ்டஃபிங்ஸ் வெளியில் வந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஒரு சைடு நல்லா ஃப்ளாட் ஆனதுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி தேய்ங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்காதீங்க, ரொம்ப மெதுவாகவே தேய்ங்க. தவா சூடு பண்ணி அதில் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியை போடுறோம். சப்பாத்தி ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போட்டுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுறோம். இதில் 1 ஸ்பூன் நான் ஆயில் விடுறேன். இது டீஸ்பூன் தான், 1 டீஸ்பூன் ஆயில் விடுறேன். உங்களுக்கு எவ்வளோ ஆயில் வேணுமோ பசங்களுக்குலாம் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்குங்க. நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை டயட் கான்ஷியஸ்னால் 1 ஸ்பூன் ஆயில் போதும் ஃபுல்லாகவே. அடுத்த சைடும் திருப்பி நல்லா ஆயில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஆயில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். அடுத்த சைடு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு. இதை நான் கொஞ்சம் சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா உள்ள ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக வெந்து வர்றதுக்காக சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு சைடு வந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டாச்சு. 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்து ரொம்ப சுவையான ஆலு பரோட்டா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நான் இன்னொரு சப்பாத்தி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஒரு சப்பாத்தி போட்டோம். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பிட்டு ஆயில் சேர்க்குறோம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி நல்லா எல்லா சைடும் அந்த ஆயில் வர மாதிரி பார்த்துக்கிட்டு ஒரு சைடு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு அடுத்த சைடு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது என் பொண்ணு செய்யணும்னு சொன்னதால அவள் தான் செஞ்சிட்ருக்கா. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஆலு பரோட்டாக்கு ரைட்டாக செய்ய போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் வச்சு தயிர் போடணும், நிறையா தயிர். நெக்ஸ்ட்டு கூட குட்டி ஸ்பூன் எடுத்துட்டு உப்பு போடணும். நெக்ஸ்ட்டு பெப்பர் போடணும். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ் பண்ணணும். மல்லி இலை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். Thank you for watching our video. If you like, share, comment.
தேங்க்யூ. பரோட்டா கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்து விடலாம், இல்லை டின்னராகவோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எதுவாக வேணாலும் நீங்கள் இதை சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் தமிழ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச்.